தொடர்ந்து இந்த திமுக அறமில்லாத துறையாக இந்த அறநிலையத்துறையை மாற்றி ஆட்டைய போடும் அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு தீபத்தூண்ல விளக்கேத்துனா அதுக்கு துப்பு இல்லாத இந்த அறநிலையத்துறையே போய் நாங்க விளக்கேற்ற மாட்டோம், இது அச்சுறுத்தல் வந்துரும்னு கேஸ் போடுற திறனற்ற இந்த அரசு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வணிக வளாகம் கட்டுறது என்ன, அங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸ் கட்டுறது என்ன, வண்டி வாங்குறது என்ன, கோயிலுடைய பணத்துல காலேஜ வைக்கிறது என்னன்னு சொல்லி இந்த வேலையவே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். அதே போல இன்னைக்கு கள்ளழகர்ல கை வச்சிருக்கிறாங்க. கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னும் இந்த நீதித்துறையின் மேல நம்பிக்கை இருக்குது. இந்த அறநிலையத்துறை அறமில்லாமல் போனால் கூட எங்களுக்கு அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கோயில்கள்ல ஆடிட்டிங்னு நீங்க சொல்றீங்க, அந்த ஆடிட்டிங்க்கு 16% காசு வேற எடுக்கிறீங்க. ஆனால் இந்த அரசே கோர்ட்ல என்ன சொல்லிருக்கு, கடந்த 3 வருஷமாக எந்த ஆடிட்டிங்கும் நடக்கப்படவில்லைன்னு. ஆனா இந்த 3 வருஷமா அந்த 16% எடுக்காம இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. யாருங்க அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த அறமில்லாத துறைக்கு அந்த கோயிலினுடைய உள்ள நுழையிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதே சென்னையில 2 நாள்ல 2 எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம பாக்குறோம், அந்த ஒரு காவலாளியினுடைய மனைவியை அவர் கண்ணு முன்னால பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, தட்டி கேட்கிறவங்களை கொல்றாங்க. ஒன்னும் தெரியாத குழந்தை, அந்த குழந்தைய கொன்னு வீசுறாங்க. அத இவங்களால தடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. நீங்க எப்போது எல்லாரும் என்ன சொல்வீங்க, சோர் மோடி சோர்னு சொல்வீங்க. ஆனா இந்த 12 வருஷ காலத்துல மோடி மேல மட்டும் இல்ல, மோடியினுடைய அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சர் மேல கூட உங்களால ஒரு லஞ்ச புகார் சொல்ல முடியல. ஆனா இந்த 4 வருஷத்துல 40 அமைச்சர்கள் மேல லஞ்ச புகார் வந்துருச்சுன்றத நீங்க மறந்துடக்கூடாது. உங்களோட எல்லைக்கு உள்ளதானே வருது. குஜராத்ல இருந்து நாங்க திருடிட்டு எடுத்துட்டு வந்துட்டோங்க, நாங்க போதையை பரப்புறோங்க. தமிழ்நாடு எல்லைக்குள்ள உங்க போலீஸ் தானே இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? அப்ப உங்களுடைய போலீஸ் அதுக்கு உடந்தேன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு அமைப்பாளர் டாக்டர் கல்வியாளர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கள்ளழகர் கோவில் அந்த நிதியில இருந்து வணிக வளாகம் கட்டுவதற்கு அரசு எடுத்திருக்க அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? வக்கற்ற திறனற்ற திருட்டு கும்பல் திமுக இதை செய்யலனாதான் நீங்க ஆச்சரியப்படணும். ஏன்னா தொடர்ந்து இந்த திமுக அறமில்லாத துறையாக இந்த அறநிலையத்துறையை மாற்றி ஆட்டைய போடும் அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு கோயில்லையும் நடக்குது. இது ஒரு கோயில்ல நடந்து முதல் முறை இப்படி உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை இதற்கு குட்டு வச்சிருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமாங்க, அது மாடே இல்லை, அதனாலதானே அதுக்கப்புறம் சூடை பத்தி நம்ம பேசணும். அந்த அளவிற்கு கேவலமான ஒரு அரசாக திருட்டு கும்பலாக இந்த திமுக மாறி இருக்கிறதுக்கு அறநிலையத்துறை தொடர்ந்து இப்படி குட்டுப்படுறது மிகப்பெரிய காரணம். நீங்க காவி வேட்டி உடுத்திட்டா மட்டும் உங்களை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. இதற்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, திருவண்ணாமலையில இதே மாதிரி கோயில்ல முன்னாடி உள்ள இடத்துல வணிக வளாகம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சு பணி நடந்துட்டு இருக்கும்போது கேஸ் ஃபைல் பண்ணி அது ஸ்டேல நின்னுது. எங்களுடைய ஊரான ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல உள்ள நவ திருப்பதியில உள்ள ஆழ்வார் திருநகிரியில இதே நடந்து கோயிலுடைய வளாகத்திற்குள்ளாயே எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு பெரிய ஆபீஸ் ரூம் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு கடைக்கால் நடப்பட்டு 3ஆம் பிரகாரம் பெருமாளே சுத்தி வர்றதுக்கு வழி இல்லாம செய்யறதுக்குள்ளதெல்லாம் செஞ்சு நாங்க அவ்வளவு பெரிய போராட்டங்கள் எங்களுடைய மக்கள் முன்னிருந்து நடத்தி அது இன்னைக்கு அதுக்கு அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இதே மாதிரி வேலையவே செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம். ஒரு தீபத்தூண்ல விளக்கேத்துனா அதுக்கு துப்பு இல்லாத இந்த அறநிலையத்துறையே போய் நாங்க விளக்கேற்ற மாட்டோம், இது அச்சுறுத்தல் வந்துரும்னு கேஸ் போடுற திறனற்ற இந்த அரசு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வணிக வளாகம் கட்டுறது என்ன, அங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆபீஸ் கட்டுறது என்ன, வண்டி வாங்குறது என்ன, கோயிலுடைய பணத்துல காலேஜ வைக்கிறது என்னன்னு சொல்லி இந்த வேலையவே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம்.
தெய்வம் நின்று கொள்ளும். எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதுங்க. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தீகாவினுடைய வீரமணி சொல்லலாம், ராமரை செருப்பால அடிச்ச பிறகுதான் வந்து திமுக ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா முறையும் எப்பொழுதுமே அப்படி இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் நடக்குது. ஏன்னா அவருக்கு வந்து என்னைக்கு பெரியாரன்னு சொல்ற ஈவேரா வந்து பிள்ளையார போட்டு உடைச்சாரோ அதற்கு பிறகுதான் தமிழகம் முழுக்க இன்னைக்கு பாக்குறீங்க, ஆயிரம் ஆயிரம் பிள்ளையார் சிலைகள் அவ்வளவு பெரிய அளவிற்கு இது வெகுண்டு மக்களுடைய இயக்கமாக மாறினதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல இன்னைக்கு கள்ளழகர்ல கை வச்சிருக்கிறாங்க. கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னும் இந்த நீதித்துறையின் மேல நம்பிக்கை இருக்குது. இந்த அறநிலையத்துறை அறமில்லாமல் போனால் கூட எங்களுக்கு அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மேம், இப்ப அறநிலையத்துறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கோயில்களில் வரக்கூடிய நிதியை வைத்து அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யலாம், அந்த கோயில் மேம்படுத்தலாம், இல்ல அன்னதானம் போடலாம் பக்தர்களுக்கு, அந்த மாதிரி தான் செய்யணும் ஒரு இது இருக்கு. இவங்க இந்த மாதிரி வணிக வளாகம் இன்னும் என்னென்ன முறைகள் எல்லாம் அது அரசு தன்னுடைய நீங்க அறநிலையத்துறை அப்படி செய்யலாமான்னு கேட்காதீங்க. அறநிலையத்துறைக்கும் அந்த காசுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை செய்ய வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்கள் நீங்க இதுல இன்னொரு ஒரு திருட்டுத்தனத்தை நான் சொல்றேன் பாருங்க. அறநிலையத்துறையோட வேலை என்ன, அறநிலையத்துறையோட சட்டம். இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் அறநிலையத்துறைக்கு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துப்படிதான் சொல்றாங்கல்ல. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க கோயிலுக்குள்ளார பண நிர்வாகத்துல ஏதாவது குழப்பம் வரும்போது அந்த குழப்பத்திற்கு தீர்வு காண்றதுக்கு நீ உள்ள போ, அதை தீர்வு காண்டுட்டு நீ வெளியில வந்துரு. நீங்க எங்கேயுமே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, அது வந்து சர்ச்சா இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், அக்கௌண்ட் ஆடிட்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்து கோயில்கள்ல ஆடிட்டிங்னு நீங்க சொல்றீங்க, அந்த ஆடிட்டிங்க்கு 16% காசு வேற எடுக்கிறீங்க. ஆனால் இந்த அரசே கோர்ட்ல என்ன சொல்லிருக்கு, கடந்த 3 வருஷமாக எந்த ஆடிட்டிங்கும் நடக்கப்படவில்லைன்னு. ஆனா இந்த 3 வருஷமா அந்த 16% எடுக்காம இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. யாருங்க அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஆனா இன்னைக்கு அறநிலையத்துறை எப்ப பூஜை நடக்கணும், எப்ப என்ன பூஜை நடக்கணும், யார கோயில்ல முன்னாடி விடணும், கடவுளே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எதுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அப்பவும் தேர் அப்பவும் முன்னாடி போய் நிக்கிறீங்க? அசிங்கப்பட்டு வந்தீங்கல்ல. இப்ப கன்னியாகுமரி பக்கத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, சேகர் பாபு போய் அவர் அசிங்கப்பட்டு வந்தார்ல. இதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் மக்கள் ஒண்ணு போல சேருவாங்கங்க இந்த அரசுக்கு எதிராக. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இந்த அறமில்லாத துறைக்கு அந்த கோயிலினுடைய உள்ள நுழையறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கணக்க சரிபார்க்கறது, அதுவும் பிரச்சனை வந்தால் மட்டும் பாக்குறது. ஆனா 16% காசை எடுத்துக்குவேன், அந்த காசுல என்ன பண்ணுவேன், நீங்க வெக்கம் இல்லாம இவங்க பேசுறாங்களேங்க. இந்த அறநிலையத்துறை கோயில சைவ கோயில், வைணவ கோயில், சாக்த கோயில்னு பிரிச்சிருக்குதான்னு நீங்க பாருங்க. 10 லட்சத்துக்கு கீழே இருக்கிற வருமானம் இருக்கிற கோயில், 20 லட்சத்துக்கு வருமானம் கீழே இருக்கிற கோயில், 1 கோடிக்கு கீழே இருக்கிற கோயில், இப்படி நீங்க பிரிச்சிருக்கீங்களே, அதை வச்சே உங்களுடைய லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? இன்னும் நாங்க புரியாம இருக்கிறோமா? இன்னும் ஒரு நேரம் கூட கோயில் விளக்கு ஏத்த முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது. நீங்க எந்த பிராமணர்களை எதிர்க்கிறீர்களோ அவர்கள் நீங்க சொல்றீங்கல்ல சமூக நீதி, எல்லாரும் அர்ச்சகராகலாம். நீங்க ஏங்க எந்த அர்ச்சகரையும் அந்த மாதிரி கோயில்ல போட மாட்டேங்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நான் ஆகம விதிப்படி இருக்கிற கோயில்ல தான் நான் போடுவேன்னு முரண்டு பண்ணி சண்டை போட்டு அதை ஒரு பிரச்சனை பண்றீங்கல்ல. உங்களுக்கு என்னங்க, எல்லா கோயில்லையும் யார வேணா நீங்க நியமிக்கலாம்னு சொல்றீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முறை கூட விளக்கேற்றுவதற்கு வருமானம் இல்லாத கோயில்கள்ல நீங்க அந்த அர்ச்சகர்களை நியமிச்சு நீங்க சொல்லி கொடுத்த 6 மாசத்துல கிராஷ் கோர்ஸ்ல அத்தனை விதிமுறைகளையும் படிச்சதாக சொல்லப்படுகிற நம்பப்படுகிற அவர்களை நியமித்து நீங்க சம்பளம் கொடுங்க. அதுக்கு உங்களால முடியலல்ல. இருக்கிற கோயில்ல ஆட்டைய போடுறதுக்கு தானே நீங்க வேலையை பாக்குறீங்க. நான் இப்ப ரீசெண்டா திருச்செந்தூர் போயிட்டு வந்தேங்க. காலையில 4 மணில இருந்து கூண்டுல நிக்கிறாங்கங்க. நான் திருப்பதிக்கும் போறேங்க. திருப்பதியில நீங்க பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இடம், நமக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து பால்ல இருந்து அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடுல இருந்து நீங்க கியூல உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா உட்கார்றதுக்கு இடம், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு உள்ள இடம், அவ்வளவு ஃபெசிலிட்டி உள்ளுக்குள்ள செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க கியூக்குள்ள ஒரு தடவை நீங்க போய் திருச்செந்தூர்ல நின்னுட்டீங்கன்னா நீங்க வெளியில வரக்கூட முடியாது. அந்த அளவிற்கு கேடுகட்ட முறையில வச்சுட்டு இவங்க எல்லாம் அறநிலையத்துறை பத்தி பேசுறாங்க. மேம், இந்த கள்ளழகர் கோயில் நிதி இந்த மாதிரியான இஷ்யூ வந்தோன்னு நீதிமன்றமே தலையிட்டு தடை விதிச்சதுக்கு அப்புறம் திமுகவுல தான் அதிகமா சாமி கும்பிடுறவங்க இருக்காங்க.
அந்த திமுக கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, இப்படி பண்றாங்களே, ஏன் இந்த கடவுளுடைய அந்த நிதியை இவங்க எடுத்துட்டு போய் இது பண்ணணும்னு திமுக இருக்கவங்க கூட யோசிக்காம இருப்பாங்க இந்த நொடி வரைக்கும். அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. யார் எதுக்காக கோயிலுக்கு போறாங்கன்னு உங்களுக்கு என்னங்க தெரியும்? சாமி கழுத்துல என்ன நகை இருக்குது, எவ்வளவு நீங்க இன்னி வரைக்கும் நீங்க பாருங்க, கோயில்கள்ல சாமிக்கு என்ன நகை இருக்குது, எத்தனை அந்த சாமி சிலைகள் இருக்குது, எங்கேயாவது கணக்கு இருக்குதா? அதெல்லாம் எடுத்து பார்த்தா தானே தெரியும் எத்தனை டியூப்ளிகேட் இருக்குது, எத்தனை ஒரிஜினல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மேம், இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கு தமிழ்நாட்டில்னு எதிர்க்கட்சிகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக மட்டும் அப்படியெல்லாம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஒரு பெண்ணாக நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? ஆளுநர் சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் வலிச்சுது. ஆளுநர் வெளியே போறாரு அப்படிலாம் இவங்க பேசினாங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, சட்டம் ஒழுங்கு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, நான் எப்படி பொய் சொல்லுவேன்னு சொன்னாரு. இதே சென்னையில 2 நாள்ல 2 எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம பாக்குறோம், அந்த ஒரு காவலாளியினுடைய மனைவியை அவர் கண்ணு முன்னால பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, தட்டி கேட்கிறவங்களை கொல்றாங்க. ஒன்னும் தெரியாத குழந்தை, அந்த குழந்தைய கொன்னு வீசுறாங்க. அத இவங்களால தடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. இந்த நாட்டுல நம்ம பேசுறோம், ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள 22 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளையை கூட்டு பாலியல், இந்த கூட்டு பாலியல் அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, நீங்க அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழகம் இருக்கும். உண்ணாவுல ஒண்ணு நடந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கனிமொழி அக்கா கேண்டில ஏந்தி நடந்து போனாங்க. இப்ப எத்தனை கேண்டில ஏந்துவாங்கன்னு தெரியல, கையை சுற்ற போகுது, மெழுகுவர்த்தி ஃபுல்லா உருகி. அந்த அளவிற்கு இந்த நாட்டுல அவ்வளவு பெரிய கேவலங்கள், அவலங்கள், துயரங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இத பத்தி யாரும் பேசுவதற்கு தயாராக இல்ல, ஒரு தோழமை சுட்டுவதற்கு கூட தயாராக இல்ல. எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிற கம்யூனிஸ்டுகள் கூட அதை பத்தி பேசுவதற்கு தயாராக இல்லை. எல்லாருடைய நோக்கமும் அந்த சீட்டு, அந்த ஓட்டு, இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்கு மாறி போன பிறகு அவர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அபத்தமான விஷயம்னு நான் பாக்குறேன். ஏன்னா இந்த கனிமொழி அக்கா இதே மாதிரி பெண்களுக்கு உள்ளத விஷயத்தை எவ்வளவு பேசியிருக்காங்கன்னு நீங்க பாப்பீங்க. ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க அவங்க வாயில இருந்து பொய்ய தவிர வேற எதுவுமே வரல அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா மகளிர் மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல சொல்றாங்க, குஜராத்ல 6 கல்லூரிகள் தான் மருத்துவ கல்லூரிகள், அரசு கல்லூரி இருக்குன்றாங்க. அதே இடத்துல உட்காந்து கொஞ்சம் அறிவு இருக்கிற ஒரு திமுக காரன் கூகுள் பண்ணி பார்த்தான்னா தெரிய போகுது எத்தனை அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்குன்னு. கடந்த 4 ஆண்டுகள்ல இந்த தமிழகத்துல எத்தனை அரசு மருத்துவ கல்லூரிகள் நீங்க கொண்டு வந்துட்டீங்க? இதற்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே பீரியட்ல 11 கல்லூரிகள் கேட்கப்பட்டு மத்திய அரசினுடைய பங்களிப்போடு 60-40 ரேஷியோல பணம் கொடுக்கப்பட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல அதை திறந்து வச்சாங்க. அந்த கிரெடிட்டை இவங்க எடுத்துக்க முடியாது. இவங்க வாயில இருந்து உண்மை வரும்னு எதிர்பார்க்கிறதோ இல்ல அவங்க உண்மை பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கிறதோ நம்முடைய முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க என்னைக்குமே சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. அவரவர்களுடைய வீட்டு பிள்ளைக்கு வராதவரை அவர்கள் வாயை திறப்பது கடினம். ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது நடக்கணும்னு நான் சொல்லல, ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அக்கா சொல்லும் என் புள்ள சிங்கப்பூர் சிட்டிசன்னோ, ஆராசா சொல்லுவாரு என் புள்ள லண்டன்ல இருக்குன்னு சொல்லுவாரு. நம்ம துணை முதலமைச்சருடைய புள்ள லண்டன்ல இருக்கா துபாயில இருக்குதான்னு நமக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு இந்த சட்டம் ஒழுங்க பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. மேம், இவங்க நீங்க சொல்லும் போல இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லும் பட்சத்துல பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பமாக அந்த ஒரு அவங்களுடைய மனைவியை கண் முன்னே ஒரு பக்கம் கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதை தாண்டி ஒரு கல்லூரிக்குள்ளே, அதுவும் பிரபலமான கல்லூரி சென்னையில், அந்த கல்லூரிக்குள்ள ஒரு வேலை பார்க்கக்கூடிய 22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைன்றது தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரிக்குதுன்னா நீங்க சொல்லும் போல இந்தியாவிலே இதுதான் அதிகம்னா பயம் இல்லை அப்படின்றதானே அர்த்தம்? சுத்தமா பயம் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எனக்கு காவலர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஆனா இன்னைக்கு காவலர்கள் ஏவலர்களாக மாறி அரசினுடைய கைப்பாவையாக மாறி நீங்க சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு போய் பர்மிஷன் கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தங்க வராங்க அப்படின்னா தேவடு காக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயமாக நாம பாக்குறோம். சோ எதற்காக இந்த காவல்துறை? ஆனா காவல்துறையினர் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசு 5 வருஷத்துல இல்ல, இன்னும் 5 மாசம் கூட கிடையாது, 90 நாட்களுக்குள்ள மாறலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் அரசு பதவியில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான்
அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர்கள் அரசாக அமைந்தாலும் அது எந்த அரசாக கூட இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அரசாங்கங்கள் மாறலாம், ஆனால் அதிகாரிகள் என்னைக்கும் நிலையா இருக்கணும், சரியான விஷயத்த செய்யணும். தவறான பாதையில அரசு செல்லும் பொழுது அதை சுட்டி காட்டணும். அதற்கு தான் நம்ம அதிகாரிகள், அப்படி அரசு இயந்திரம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அரசு இயந்திரம் அப்படிங்கிறது என்னைக்கும் சுழலக்கூடியது, யாருக்காகவும் நிற்காததுன்னு. ஆனா இன்னைக்கு இந்த அரசு இயந்திரம் ஒரு பக்கமாக திமுகவினுடைய கைப்பாவையாக மாறி போனதனுடைய விளைவுதான் இங்க அவ்வளோ பெரிய போதை கலாச்சாரமும் அவ்வளவு பெரிய விஷயங்களும் நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மேம், இந்த நந்தனம் சம்பவம் இன்னைக்கு காலையில நடந்தது. அது குறித்து ஒரு மதிய வேளையில அமைச்சர் மாசு அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது இதையும் கேட்கிறாங்க, சட்ட ஒழுங்கு இருக்கு, இந்த மாதிரி நந்தனத்துல பிரச்சனை நடந்திருக்கேன்னு. ஆனா அமைச்சர் மாசு அவர்கள் அப்படியா நடந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கேட்டா ஓகே, சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாசு அவர்களே இப்படி கேட்கறாங்க அப்படின்னா, சென்னையில் நடந்த சம்பவத்தை தெரியல அப்படின்னா இது என்ன லாஜிக் இது? அவர் அப்படிதானங்க கேட்பாரு. நீங்க பாத்திருப்பீங்க அவரை. அவர் வந்து யாரு கூட எல்லாம் அவங்க போட்டோ எடுத்திருக்கிறாங்க, யாரு கூட எல்லாம் வந்து அவர்கள்லாம் என்னென்ன. நீங்க அண்ணான அந்த யூனிவர்சிட்டியோடைய அந்த பாலியல் விழால முதல்ல அவர் சொன்னாரு அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, அவர் யாரோ என் கூட போட்டோ எடுத்துக்க வந்தாரு. அதற்கு பிறகுதானே அது திமுக பிரமுகர்னு தெரிஞ்சது. இந்த கல்லூரியினுடைய வளாகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில கூட நீங்க பாத்திருப்பீங்க, அவர் திமுக பிரமுகர் தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தா அதுக்கு மோடி காரணம், மோடி பதவி விலகணும். ஆனால் இதே தமிழ்நாட்டுல சென்னைக்குள்ளார நாங்க வாக்கிங் போறோம், ஜிம்மு வைக்கிறோம், பெண்களுக்கு அத்தை பண்றோம் இத்த பண்றோம்னு சொல்ற மேயர் அக்காவாக இருக்கட்டும், இல்ல மேயர் வந்து என்னுடைய மகள் மாறின்னு சொல்ற அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்ல நாங்கள் தான் வந்து மொத்த தமிழகத்துக்குமே காவல் அப்படின்னு சொல்ற மாசுவாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லட்டும் பாப்போம். நீங்க சொல்லும் போல மேயர் பிரியா அவர்கள் கூட அவர் கட்டுப்பாடுல இருக்க இதுதான் இந்த கல்லூரி கூட, அவங்க கூட எதுவுமே வாய் திறக்கலையே. பிரியா அவர்கள் பெண்ணா இருக்காங்க, அவங்க எல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து வேற வழி இல்லாம வந்து அவர்களை ஒரு பெண்ணுக்கு அந்த இடம் போகணுங்கிறதுனால உட்கார வச்சிருக்கிறாங்க. மனசாட்சி இருக்கிற யாரு வேணா சொல்லுவாங்க, இன்னைக்கு யாரு அந்த மேயரினுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு 3-4 அமைச்சர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 5-4.5 வருஷ சாதனை என்ன அப்படின்னு சொன்னா, 8 லட்சம் கோடிக்கு மேல கடன் சொல்லலாம், 2 கோடி குடிகாரர்களை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம், எத்தனையோ லட்சம் கணக்குல இன்னைக்கு வந்து கஞ்சா கிராமங்கள் வரைக்கும் மூளை முடுக்கு வரைக்கும் போயிருக்கிறதுக்கு சொல்லலாம். ஆனால் எங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுல நிம்மதியா இருக்கும். உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் போதையில கெட்டா என்ன, கூட்டு பாலியல் வன்முறை நடந்தா என்ன, படிக்காம சீர்கட்டு போனா என்ன, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு கொடி பிடிக்க வாழ்க சொல்றதுக்கு ஆள் அறிவாலயம் வாசல்ல நின்னா போதும், நான் குண்டா இல்ல அண்டான்னு சொல்ற அளவிற்கு ஆட்கள் இருக்கும் போது அவர்கள் ஏன் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறாங்க? மேம், இத்தனை பிரச்சனைகளை சொல்லும் போது குறிப்பா பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு காரணம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த போதை வஸ்துக்கள் தான் இருக்கு. குறிப்பா அந்த கஞ்சாவை தான் எல்லாருமே சொல்லும் பட்சத்துல அந்த கஞ்சா தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது, ஜீரோ அப்படின்றாங்க திமுக அரசு. ஆனால் எப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் கிலோ கணக்குல கஞ்சா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு போயிருச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுனால ஜீரோன்னு சொல்றாங்களா, இல்ல என்ன, அது எந்த அடிப்படையில சொல்றாங்க? நீங்க தப்பா சொல்றீங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மத்தியில் ஆளுகிற பாஜக அரசும் குஜராத் அதுல வந்து மாநில இதுல அந்த குஜராத்ல இருந்துதான் அதிக அளவிற்கு போதை எல்லா இடத்துக்கும் கடத்துறாங்கன்னு. சரி, குஜராத் வந்து எங்க அரசு மோசமான அரசுன்னு நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா அது இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க எப்போது எல்லாரும் என்ன சொல்வீங்க, சோர் மோடி சோர்னு சொல்வீங்க. ஆனா இந்த 12 வருஷ காலத்துல மோடி மேல மட்டும் இல்ல, மோடியினுடைய அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சர் மேல கூட உங்களால ஒரு லஞ்ச புகார் சொல்ல முடியல. ஆனா இந்த 4 வருஷத்துல 40 அமைச்சர்கள் மேல லஞ்ச புகார் வந்துருச்சுன்றத நீங்க மறந்துடக்கூடாது. எங்க அரசு மோசமான அரசாகவே இருக்கட்டும், அதை மக்கள் பாத்துக்குவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் எங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் உங்களோட எல்லைக்கு உள்ளதானே வருது. குஜராத்ல இருந்து நாங்க திருடிட்டு எடுத்துட்டு வந்துட்டோங்க, நாங்க போதையை வந்து பரப்புறோங்க. தமிழ்நாடு எல்லைக்குள்ள உங்க போலீஸ் தானே இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க? அப்ப உங்களுடைய போலீஸ் அதுக்கு உடந்தேன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? அத சொல்லுங்க பதிலு. ஏன் எங்க அரசு மோசமான அரசியா, நாங்கெல்லாம் வந்து கேடு கட்டவங்கயா, நீங்க தான் உலக மகா உத்தமர்கள்யா, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்ப உங்களை தாண்டி தானே உள்ள வருது. ஒவ்வொரு நாளும் குஜராத்ல எவ்வளவு பிடிபட்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீ சொல்லு, எவ்வளவு தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லு. சரி, நீங்க சொல்றீங்க இல்லையா,
குஜராத்ல இருந்து பிடிபடுதுன்னு சொல்றீங்கல்ல, குஜராத்ல இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவன் எத்தனை இருக்கான்னு சொல்லு. அங்க இதே மாதிரி குடிகாரர்கள் இருக்காங்களான்னு சொல்லு. உங்களால அதை சொல்ல முடியாதுல்ல. அப்ப இதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது? நல்லது நடந்தா திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்கல்ல, இது என்ன மாடல் அரசு? கஞ்சா மாடல் அரசா? இதுக்கு யாரு பொறுப்பேற்பாங்க? ஆனா நீங்க சொல்லும் போல அவங்க அதை ஏத்துக்கிற மாதிரி எந்த ஒரு இந்த கேள்விக்கும் அவங்க பதில் இது வரைக்கும் சொல்லலைங்க. அதாவது சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு துறை அமைச்சருமே இதுக்கு பதில் சொல்ற மாதிரி தெரியல. அவங்க ஒருவேளை இல்ல இல்ல என்னைக்குங்க பதில் சொல்லியிருக்காங்க? வாய்க்கிலேயே பொய் பேசினவங்க அவங்க. மைக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி பொய் பேசினவங்க. முதல் கையெழுத்தில் நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்கங்க. என் புள்ள இந்த தடவை 6வது முறையாக எழுத போகுதுங்க. இவர்கள் வந்த 5 வருடத்தில் அவர்கள் வந்த உடனே ஒரு தடவை எழுதினாங்க. இது 5வது வருஷம். 6வது முறை மே 3ஆம் தேதி என் பிள்ளைங்க நீட்டு தேர்வு எழுத போறாங்க. ரகசியம் என்ன ஆச்சு? எல்லாரும் உதயநிதியாக மாறி போராடுவதுதான் எங்களுடைய ரகசியம்னு நீங்க சொன்னீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம்ல. ஓகே மேடம். மேம் இவங்க அறநிலையத்துறை கோயில் விவகாரத்திலையும் இதே ஒரு நிலைப்பாடு, இப்படி பெண்கள் பாதுகாப்புலையும் இதே நிலைப்பாடு, இந்த மாதிரி போது வஸ்துக்கள் உள்ளே வருது இதுக்கும் ஒரே நிலைப்பாடு, எதற்குமே நாங்கள் வாய் திறக்க மாட்டோம். ஆனா இது எல்லாத்துக்கும் செய்யறது யாருன்னு கேட்டா இந்த அரசு தான். ஆனா வாய் மட்டும் திறக்க மாட்டோம்னா அதை ஆரம்பிச்சு வைக்கிறது இவங்க தான்றதை மக்கள் ஊர்ஜிதமா எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதற்கு விடை கொடுக்க வேண்டிய நாள் ரொம்ப சீக்கிரம் இருக்கு. ரொம்ப தள்ளிலாம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் எல்லா விதத்திலையும் அந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க, பஸ் வந்து நமக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் காசு இருக்கிற பஸ் எவ்வளவு டபுள் த ரேட், ட்ரிபிள் த ரேட் போயிருக்குது அப்படிங்கிறது பஸ்ல பயணிக்கக்கூடிய ஆண்களுக்கு தெரியும். பஸ்ல ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணாம நார்மல் பஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பால் விலை உயராதுன்னு சொன்னீங்க. ஏன்னா நான் என்ன எதனால சொல்றேன்னா, 1000 ரூபாயை கொடுத்துட்டு லட்சம் முறை சொல்லி காமிச்சிட்டீங்க நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு. ஆனால் அந்த 1000 ரூபாய் வாங்குகின்ற வீட்டில் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5 ரூபாய் பாலுக்கு விலை ஜாஸ்தி. மாசம் மின்சார கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் 4.5 ஆண்டுகள் முடிய போகுது. முடிஞ்ச 5வது வருஷம் முடிய போகுது. இப்ப வரைக்கும் நீங்க எடுக்கல. ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாய் எனக்கு வந்து மின் கட்டணத்துக்கு செலவாகுது. பொருட்களுடைய விலையை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பஸ் ஓசின்னு சொல்லி இன்னொரு பஸ்ல டபுள் த ரேட் ஆக்கிட்டீங்க. எனக்கு ஃப்ரீ, என் வீட்டுக்காரருக்கு டபுள் த ரேட்னா அதுல என்ன எனக்கு வந்து பெனிஃபிட் இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரேஷன்ல கொடுக்கிற பொருட்கள் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருட்கள். இவங்க சொல்லட்டும், நான் தான் கொடுக்க போறேன், கொடுத்துருக்கேன்னு கொடுக்கட்டும், அதற்கு கணக்கு கொடுக்கட்டும் பார்ப்போம். சோ அன்றாடம் வீட்டுல 1000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 4000 ரூபாய்க்கு, ஏன்னா நீங்க சொத்து வரியை உயர்த்திட்டீங்க. நான் வாடகை வீட்டுல இருக்கேன். யாரு வந்து அந்த வாடகை வீட்டுக்கு உள்ள வாடகையை கூட்டிடுவார்ல? அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுவாரு? சொத்து வரி கூடுச்சுன்னா வாடகை கூட்டுவார்ல? அந்த வாடகையை கொடுக்கறது யாரு? நாங்க தானே. அப்ப திரும்பவும் அதுலயும் எங்களுக்கு பணம் வந்து விரயமாகுது இல்ல? இப்படி 1000 ரூபாய் கொடுத்து லட்சம் முறை நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி இந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு பக்கம் டாஸ்மாகிலும் இன்னொரு பக்கம் வீட்டுல உள்ள அத்தனை செலவுகளையும் அதிகப்படுத்தி நீங்க வந்து இப்ப இதுல இன்னொரு பெரிய போங்கு பாருங்க. லேப்டாப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலேஜ் பிள்ளைகளுக்கு, ஃபைனல் இயர் பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்களுக்கு இந்த ஓட்டை தவிர வேற எதுவும் உங்க கண்ணுக்கு முன்னாடி இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போறோம். வேற எந்த எக்ஸாம்பிளுமே தேவையில்லை. நீங்க படிக்கிற பிள்ளைக்கு நல்லது செய்யறதா நினைச்சீங்கன்னா 11th படிக்கிற பிள்ளைக்கு கொடுத்திருந்திருப்பீங்க. அதுலயும் வேற பாருங்க, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடட்டுமான்னு ஓடி வந்து ஒரே பிள்ளைய வச்சு 3 எபிசோடு நடத்தி எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்ட இந்த திராவிட மாடல் அரசை நாம பார்க்கதான் செய்யறோம். நீங்க ஒரு காலேஜ்ல போய் நிக்குது, அந்த புள்ள முன்னாடி போய் நிக்குது. ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நிக்குது, அந்த பிள்ளை முன்னாடி போய் நிக்குது. அது ஒரே பிள்ளைக்கு எத்தனை ஒரு ட்ரெஸ்ஸையாவது மாத்திருக்கலாங்க. அதை கூட மாத்தாம நீங்க அசிங்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கதான் செய்யறோம். சோ எத்தனை காலம் இவங்க நம்மளை ஏமாத்த போறாங்க? இன்னும் 60 நாள் கூட இந்த நீடிக்காத அரசு நாம எல்லாருமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். நீங்களும் நானும் பார்க்கத்தான் போறோம். ஓகே மேம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை பதில் தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம்.